பெரிய வீட்டுக்கு முத்துமலர் வந்து ரொம்ப டென்ஷன் கொடுக்குறாங்க. ஃபேமிலியோடு வந்து வந்து உட்காந்துடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இங்கே தான் இருப்போம், இதுதான் எங்கள் வீடு, நாங்கள் போகமாட்டோம், நாங்கள் இந்த வீட்டில் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி குடும்பம் வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. சாரதா வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிர எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, அவங்க போக மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து சாரதா என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம காவேரி கிட்டே சொல்கிறாங்க. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயும் காவேரியும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. இங்கே பாரு காவேரி, இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, நம்ம போய் அவங்கள இங்கே நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடலாம், எப்படிங்க அது முடியும் அப்படின்னா, அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. எங்கே வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக வந்து இங்கே தொல்லை பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த வீட்டில் தான் உரிமை, இந்த வாடகை வீட்டில் எந்த உரிமையும் கிடையாது, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிங்கன்னா அவ்வளோதான், மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்களோட பங்கு எங்களுக்கு பிரித்து கொடுங்க, நாங்கள் போயிடுறோம், அதுதான் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டு இருக்குதுல்ல, அதோடு நிறுத்திக்கிங்க, நீங்கள் தான் வந்து வீடு விற்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி வச்சுருக்கீங்களா, அதுக்கப்புறம் இங்கே வந்து எதுக்கு தொல்லை பண்ணுறீங்க, அத்தையை நிம்மதியை விடக்கூடாது முடிவு பண்ணியிருக்கீங்களா, மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்றாங்க. நாங்கள் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா சொல்கிறாரு. அது கேட்டு ஓ அப்படியா, சரி நீங்கள் வாங்க அத்தை அப்படி சொல்லிட்டு வீடை பூட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், நீங்கள் வாங்க அத்தை அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க வீட்டுக்கு. இவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து விஜய் வீட்டில் வந்து அவங்க வந்து வாசலில் காத்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். நீங்கள் எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் தம்பி, இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நாங்கள் இருப்போம், இவங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாமே சம்மந்தம் இருக்குது, இவங்க வீட்டுக்கு உங்களுக்கு சொந்தம் இல்லை, அதே மாதிரி நாங்களும் தான் உங்களுக்கு சொந்தம், காவேரிக்கு சித்தி முறை, அதே மாதிரி உங்களுக்கும் வந்து சின்ன அத்தை அப்படின்றாங்க. என்னது சின்ன அத்தையா, அவ்வளோதான் சொல்லிட்டேன், தேவையில்லாத பிரச்சனை பண்ணிங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு விஜய் சமையல் டியூஷனாரு. மரியாதை இங்கே போகிறேன்னா எங்கள் அம்மாவை வந்து கிட்டே வந்து எகிரின்னு வர ஓவராக பண்ணுற, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து வராரு. என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை அடிக்க வராரு நம்ம வந்து விஜயை தடுக்கிறாங்க காவேரி. அடுத்து எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. உடனே தாத்தாவும் பாட்டியும் என்ன நடக்குது இங்கே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடும்பத்தோட அன்பரசையெல்லாம் வெளியே வராங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி என்ன விஜய் இதெல்லாம், இவங்களாம் யார் அப்படின்னோடனே இவங்க தான் அந்த குடும்பம் தாத்தா, இவங்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க, அங்கே தான் வந்து வீடு வந்து இவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி எல்லோரும் வீட்டில் இங்கே வந்துட்டாங்க. இங்கேயும் வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க, அதனால நான் எல்லோரும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இங்கேயும் வந்து தொல்லை பண்ணுறாங்க தாத்தா, என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும், இதே தான் மற்றவங்களை டென்ஷன் படுத்தி வாழ்கிறதா உங்கள் வாழ்க்கையா, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் பெரியவரே, எங்களுக்கு தேவையான சொத்தை கொடுத்து சொல்லிடுங்க, நாங்கள் போயிடுறோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு என்ன பண்ணுறது, இவ்வளோ நாள் நீங்கள் எங்கே இருந்தீங்க, அங்கே தான் இனிமேட்டும் இருக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் தான் வந்து ஸ்டே வாங்கியிருக்கீங்கல்ல, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் அவங்க பார்த்துக்க போகிறாங்க, இங்கேருந்து ஏமா தொல்லை கொடுக்குறீங்க நீங்கள், இதெல்லாம் நல்லதில்லை நீங்கள் பண்ணுறது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அவங்க ஒரு வழி ஏதாவது சொல்லணும், விற்று கொடுக்க சொன்னால் விற்றும் கொடுக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது, அதனால தான் எங்களுக்கு வேறு வழி இல்லை, போகிறதுக்கும் இடம் இல்லை, அதனால தான் இவங்க கூட வரோம், அவர் இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருக்காரு, நீ அக்காக்கிட்ட போய் பாரு, அக்காவும் தங்கச்சி ஒத்துமையாக இருங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் இவங்க கூட இருக்கேன், இங்கே பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை விட்டு நான் போக மாட்டேன், இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இருப்பேன், எங்கே இருக்காங்க அங்கே தான் இருப்பேன்னா என்ன பேச்சு இதெல்லாம் அப்படின்றாங்க பாட்டி. வேறு என்ன, இவங்களை இங்கே தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அதனால் நாங்களும் இங்கே இருந்துக்கிறோம், நீங்கள் இங்கே இருக்க என்னப்பா விஜய் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கேட்குறாரு. என்னது நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்களா, எவ்வளோ தைரியமாக இருந்தால் உனக்கு இங்கே வந்து இருக்கேன்னு சொல்லுவேன், யார் வீடு இது, உன் அப்பா வீடு நினச்சிட்டு இருக்கியா, அவ்வளோதான் மரியாதை உனக்கு, சார் தான் நினச்சிட்டு இருக்கியா, நீ வாய் மூடிட்டு இருக்கிறதுக்கு, இங்கேருந்து நீ கிளம்புறன்னு வச்சுக்கோ, ஏன் போலீஸை வச்சு உன்னை விரட்டி அடிக்க வேண்டியது இருக்கும், யார் வீட்டில் யார் வந்து தங்குறது, உன்னை மாதிரி ஆளுங்களாம் என் வீட்டு வாசப்படி பிதிக்கிற தகுதி கூட கிடையாது, இங்கேருந்து ஓடி போயிடு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் அடித்து துரத்தி தான் அனுப்புவோம் அப்படின்ட்டாங்க பாட்டி. அதை கேட்டுட்டு எல்லாம் அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அன்பரசு வந்து இங்கே பாருங்கள் தேவையில்லை அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இங்கேருந்து நல்லபடி போக மாட்டீங்க, வேறு மாதிரி தான் போக வேண்டியது இருக்கும், கிளம்புங்க இங்கேருந்து அப்படி சொல்கிறாங்க. அப்படியே முத்துமலைக்கு என்ன செய்யறதுனாலும் தவிக்கிறாங்க.